Hello everyone, welcome to Web Hosting Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Cloudflare யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட வெப்சைட்டுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட்டை இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் SSL அப்படின்னா என்ன, HTTPS அப்படின்னா என்ன, ஸோ அதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் நான் எவ்ரி 3 மந்த்துக்கு ரினியூவல் பண்ணுற மாதிரியான 0 SSL சர்டிஃபிகேட்டை வந்து நான் என்னோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எல்லா ஃபைல்ஸுமே டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட சி பேனலில் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். லைக் SSL அப்படின்ற டேப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு 3 ஃபைல் தேவைப்படும். ஒன்று ப்ரைவேட் கீ தேவைப்படும், அப்புறம் CSR தேவைப்படும், அப்புறம் CRT ஃபைல் தேவைப்படும். ஸோ இந்த 3 ஃபைலையும் எப்படி டவுன்லோட் பண்ணி உங்களோட வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் ஐகார்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்காங்க. ஸோ இன்றைக்கி நாம் யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம DNS-ஐ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதாவது GoDaddy-லிருந்து Cloudflare அக்கௌண்ட்டுக்கு நம்மளுடைய என்டையர் DNS வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதுக்காக நம்மளுடைய டொமைனோட நேம் சர்வரை வந்து நம்ம Cloudflare நேம் சர்வருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஆனால் என்னோட லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் எந்த ஒரு ரெக்கார்டுமே நீங்கள் DNS-ல ஆட் பண்ண தேவை கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு SSL சர்டிஃபிகேட் கிடைச்சது அப்படின்னா அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் மேனேஜ் SSL சர்டிஃபிகேட் போயிட்டு அதில் நீங்கள் உங்களோட டொமைனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. லைக் CRT, ப்ரைவேட் கீ, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஃபைலுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 3 ஃபைலில் இருக்கிற கீஸை நீங்கள் காப்பி பண்ணி வந்து இங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் HTTP-லேருந்து HTTPS-க்கு ஃபோர்ஸ் ரீரைட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா எல்லா ரிக்வஸ்ட்டுமே உங்களோட வெப்சைட்டுக்கு HTTPS-லேயே கால் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு DNS அதுக்கப்புறம் நேம் சர்வர் இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ நேம் சீப்பில் உங்களோட SSL சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா $10 நீங்கள் பாசிட்டிவ் SSLக்கு வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். இது 1 இயர் வேலிடிட்டி. ஸோ இதில் உங்களுக்கு நம்ம GoDaddy-ல பார்த்த 3 கீஸுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஹோஸ்டிங்கரோட SSL சர்டிஃபிகேட்டை கூட வாங்கலாம். ஸோ இதுவும் ஒரு சீப்பான SSL சர்டிஃபிகேட் தான். ஸோ ஹோஸ்டிங்கரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 சர்டிஃபிகேட் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம் ஃபீ அப்படின்னு இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைமுக்கு. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஹோஸ்டிங்கர்லேயே டொமைன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வாங்கலாம். நீங்கள் ஹோஸ்டிங்கரை விட்டு வேறு எங்கேயாச்சும் நீங்கள் உங்களுடைய டொமைனை ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கொமோடோ பாசிட்டிவ் SSL சர்டிஃபிகேட்டை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ 409 அப்படின்ற ஒரு பிளானில் நீங்கள் எவ்ரி இயர்ஸ் நீங்கள் ரினியூவல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸை வாங்கி நீங்கள் உங்களுடைய டொமைனுக்கு SSL சர்டிஃபிகேட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பெய்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் வச்சிருக்கீங்க, அதில் பேமெண்ட் கேட்வே இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரியான பெய்ட் சர்டிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் போகலாம். இல்லை என்னோட வெப்சைட்டில் எந்த ஒரு பேமெண்ட் கேட்வேவும் நடக்கல, என்னோட வெப்சைட் வந்து ஒரு பிளாகிங் வெப்சைட் அப்படின்னும் போது நீங்கள் Cloudflareோட ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அதுலேயே உங்களுக்கு என்கிரிப்ஷன்ஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ ஹேக்கர்ஸ் உங்களோட வெப்சைட்ஸ் ஹேக் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் சேஃபாக இருக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் பேசிக்காக நீங்கள் Cloudflare அக்கௌண்ட்டுக்கு போங்க. இதில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை சைன் அப் பண்ணிக்காங்க. ஸோ சைன் அப் பண்ண அடுத்த ஸ்க்ரீனே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தான் வரும். ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக உங்களோட வெப்சைட்டோட URL என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் SSL இன்ஸ்டால் பண்ணுற ஒரு வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் தான். ஸோ இது நான் இப்போ தான் பை பண்ணி இப்போ தான் நான் செட்டப் பண்ணியிருக்கேன் சி பேனலில். ஸோ அதனால் ஃபியூச்சர் ஹோம் ஃபார் சம்திங் குவைட் கூல் அப்படின்ற ஒரு ஹோம் ஸ்க்ரீன் வந்து GoDaddy-லேருந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ssconstructionbangalore.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி SSL சர்டிஃபிகேட் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா GoDaddy-ல இருக்குது. ஸோ ஹோஸ்டிங்கும் இங்கே தான் இருக்குது. இதுக்கான SSL சர்டிஃபிகேட் மட்டும் தான் நம்ம Cloudflare-லேருந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களோட டொமைனை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்காங்க வித்தவுட் HTTP. ஸோ இங்கே டைரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நான் ssconstructionbangalore அப்படின்றத கொடுத்துருக்கேன். அடுத்து ஆட் சைட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்கள்கிட்ட பிளானை சூஸ் பண்ண கேட்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேமெண்ட் கேட்வேலாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரீமியம் SSL சர்டிஃபிகேட்டுக்கு போங்க. நாம் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது ஃப்ரீ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஃப்ரீ அப்படின்றது லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ Cloudflare என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட டொமைனோட DNS எல்லாத்தையுமே ஒரு காப்பி வந்து இங்கே எடுத்துப்பாங்க. ஸோ அதுதான் ஸ்கேன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹோஸ்டிங் பேனலில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸுமே இங்கே ஷோ ஆகுது. ஸோ இந்த Cloudflare அக்கௌண்ட்டில் ஒரு விஷயம் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் Cloudflare அக்கௌண்ட்டுக்கு வந்து தான் இந்த இடத்துல தான் நீங்கள் உங்களுடைய ரெக்கார்ட்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கூகுளோட G Suite அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த G Suite வெரிஃபிகேஷன்ஸ்க்கு போடுற MX ரெக்கார்டு எல்லாமே நீங்கள் இங்கே தான் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஈவன் அதே மாதிரி நீங்கள் கூகுள் சர்ச் கன்சோலில் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஒரு ரெக்கார்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட DNS ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இங்கே அப்பியர் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ இங்கே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற உங்களுடைய டொமைனோட நேம் சர்வர் வந்து காட்டுவாங்க. லைக் ns49.domaincontrol.com அப்புறம் ns50.domaincontrol.com. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா GoDaddyயோட ஒரு டிஃபால்ட் நேம் சர்வர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சேம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நாம் சேஞ்ச் பண்ணணும் இப்போ. அதனால் சேஞ்ச் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல என்டர் மை ஓன் நேம் சர்வர் அப்படின்றது ஒன்று இருக்கும் அட்வான்ஸ் மோடில். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நேம் சர்வர் 1 நேம் சர்வர் 2 அப்படின்றது பிளாங்காக இருக்கும். இப்போ நம்மளுடைய க்ளவுட்ஃபேர் அக்கௌண்ட்டுக்கு வாங்க. ஸோ இந்த இடத்துல 2 நேம் சர்வர் வந்து கொடுத்துருப்பாங்க க்ளவுட்ஃபேரோடது. ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய டிஎன்எஸோட நேம் சர்வரில் ஃபர்ஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஒன்று காப்பி பண்ணிக்காங்க. செகண்ட் ஒன்று உங்களுடைய நேம் சர்வரில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 2 நேம் சர்வர் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் சேவ் அப்படின்றத கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து GoDaddy சைட்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கொஞ்ச நேரத்தில் டிஸப்பியர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா we cannot display your DNS information because your name server are not managed with us அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னாவே உங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு டைம் ரீப்ரெஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளுடைய நேம் சர்வர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நேம் சர்வர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய நேம் சர்வர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய க்ளவுட்ஃபேர் அக்கௌண்ட்டுக்கு போங்க. இப்போ ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் 24 hours எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் 24 hours எல்லாம் எடுக்காது. இது இமீடியட்டாகவே ஆகிடும். ஸோ அதனால் ஜஸ்ட் டன் அண்ட் செக் நேம் சர்வர்ஸ் அப்படின்றத கொடுங்க. இப்போ குயிக் ஸ்டார்ட் கைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் கெட் ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் HTTPS ரீரைட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது நீங்கள் டர்ன் ஆன்லேயே வச்சுக்காங்க. ஸோ எந்த காரணத்தை கொண்டும் டர்ன் ஆஃப் பண்ணிடாதீங்க. அடுத்து சேவ் அப்படின்றத கொடுங்க. அடுத்து ஆல்வேஸ் யூஸ் HTTPS அப்படின்னு இருக்கும். ஸோ இது நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிக்காங்க. அடுத்து சேவ் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ மினிஃபை அப்படின்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட்ஃபேரோட ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த க்ளவுட்ஃபேரோட SSL சர்டிஃபிகேட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய வெப்சைட் கொஞ்சம் ஃபாஸ்டராக லோட் ஆகும். லைக் நம்மளுடைய சோர்ஸ் கோட்ஸை மினிஃபை பண்ணுறதுனால. ஸோ அதனால் ஜாவாஸ்கிரிப்ட், CSS அப்புறம் HTML இது மூணுத்தையும் டிக் பண்ணிக்காங்க. டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் அப்படின்றத கொடுங்க. ஸோ இது பண்ணுறதுனால உங்களுடைய சோர்ஸ் ஃபைலோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதனால் லோட் டைம் அப்புறம் ரெண்டரிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து நடக்கும். அதே மாதிரி க்ளவுட்ஃபேரோட ஒன் மோர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் ப்ரோட்லி அப்படின்ற ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது டர்ன் ஆனில் இருக்கிறதுனால உங்களோட வெப்பேஜஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக லோட் ஆகும். ஸோ சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து தான் சம்மரியில் நம்ம பண்ணது எல்லாமே அப்பியர் ஆகும். ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்காங்க. ஸோ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபினிஷ் அப்படின்றத கொடுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களுடைய செட்டப் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் அனலிட்டிக்ஸ் போங்க. இதில் உங்களோட வெப்சைட்டுக்கு எவ்வளோ ரிக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்றது எல்லாமே இங்கே கால்குலேட் ஆகிருக்கும். அடுத்து DNS. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு ரெக்கார்ட் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த இடத்துல தான் ஆட் ரெக்கார்ட் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் MS ரெக்கார்டோ இல்லைனா டெக்ஸ்ட் ரெக்கார்டோ இல்லைனா CNAMO எதுவாக இருந்தாலும் இங்கே தான் நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய டொமைன் எங்கே வாங்கினீங்களோ அங்கே உங்களுடைய DNS ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஈவன் நீங்கள் ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சப்டொமைனுக்கான ரெக்கார்ட்ஸும் நீங்கள் இங்கே தான் ஆட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய டொமைன் கான்ஃபிகரேஷன்லாம் க்ளவுட்ஃபேரில் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி வந்து நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதாவது இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்காங்க. ஸோ உங்களுடைய இமெயில் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் நியூஸ், Cloudflare is now protect your site அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னாவே உங்களுடைய SSL இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் காட்டுது. ஒன்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவ் உங்களுக்கு அப்பியர் ஆனாலும் உங்களோட வெப்சைட் செக்யூர் ஆக மினிமம் ஒரு 1/2 hour to 1 hour கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு இமெயில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும், லைக் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இமெயில் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட வெப்சைட் செக்யூராக இருக்கும். ஸோ 1 hour விட்டு நீங்கள் உங்களோட வெப்சைட்டை ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். அது ஆட்டோமேட்டிக்காகவே HTTPலேருந்து HTTPSக்கு தான் ரீடைரக்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட்டை க்ளவுட்ஃபேர்லேருந்து நம்மளோட டொமைனுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.